வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி தெரியுமா? நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஞானேஷ்குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 73 எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்களாம். பதவி நீக்கம் பண்ணணுமா? என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாரு, எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சு இவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடியிருக்காங்க. எதிர்க்கட்சிகளுக்கு இதுதான் வேலை. முதல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. தங்களுடைய தோல்விக்கு இவிஎம்மில் காரணம் தேடிக்கு இருந்தாங்க. இவிஎம்மெல்லாம் டேம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த வாட்டி மறுபடியும் அதே கதையை சொன்னால் பொதுமக்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். அதனால் எலெக்ஷன் கமிஷன் மேலேயே பழியை தூக்கி போடுவோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மேலே பழியை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது அவதாரம் எடுத்து இப்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேலே பழியை தூக்கி போட முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ரொம்ப அற்புதமாக நடத்தி முடித்த ஞானேஷ்குமார் அவர்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சுக்கிருக்காங்க. தமிழகத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிந்து நடந்த தேர்தல் இது. அதனால தான் வாக்கு சதவீதம் 85% தொற்றுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட, ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட வாக்கு சாவடிக்கு ஓட்டு போட போய் ஓட்டர் லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு ஒரு திமுக காரன் கூட குற்றச்சாட்டை முன்வைக்கலை. இந்த தேர்தலில் எந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர்கள் கூட வாக்குச்சாவடிக்கு போய் பூத்துக்கு போய் ஓட்டு போட போகும்போது லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாமல் இருந்த ஒருத்தங்க கூட இல்லை. ஒரு சில டிவிகே ஃபாலோவர்ஸ் தான் ஓட்டு போட போனோம், ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு டிவிகே ஃபாலோவர்ஸ் தான் புலம்பிக்கிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துருக்கணும். நம்மளுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை அந்த ஒரு சில டிவிகே ஃபாலோவர்ஸு செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி, 100 கணக்கில் தான் அப்படி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் எந்த திமுக காரனோ, எந்த காங்கிரஸ் காரனோ, எந்த கம்யூனிஸ்ட் காரனோ, எந்த மதிமுக காரனோ, எந்த விசிகா காரனோ ஓட்டு போடுறதுக்கு வாக்குச்சாவடிக்கு போய் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் ஓட்டு போடாமல் வெளியில் யாரும் வரலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதிலேருந்தே எஸ்ஐஆர் ப்ராசஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறது தெரியுதா? வெஸ்ட் பெங்காலையும் இதுதான் நிலைமை. அடுத்தது எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கும்போது இந்திய அலையன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பரப்பி விட்டாங்க? சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை லிஸ்ட்டில் இருந்து தூக்க பார்க்குறாங்க அப்படின்னு பரப்பி விட்டாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு தமிழகத்துலேயும் வெஸ்ட் பெங்கால்லையும். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க ஓட்டு போட போனேன், லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அப்போது சிறப்பாக தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பாராட்டலை அப்படின்னாலும் பரவாயில்ல, தேவையில்லாத அரசியலை உள்ளே கொண்டு வந்து ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுமக்கள் எதிர்க்கட்சிகள்கிட்டருந்து விழிப்புணர்வாக இருக்கணும், விழிப்புடன் இருக்கணும், தள்ளி இருக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் முடிவு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து தான் திமுக, காங்கிரஸு, டிஎம்சி இவங்கெல்லாம் இப்போ ஒரு ட்ராமா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஜெயிக்க போகுது, காங்கிரஸ் எங்கேயும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அஸ்ஸாம்லாம் காங்கிரஸ் வாஸ் அவுட் ஆக போகுது. அதனால ஞானேஷ்குமார் மேலே பழியை போட்டு எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போது ஞானேஷ்குமாருக்கு எதிராக நோட்டீஸை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க. இது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.